வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் நட்சத்திர பலன் மற்றும் ராசி பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். அதன்படி இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 18/12/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சங்கடகர சதுர்த்தி. ஆமாங்க, விநாயக பகவானுக்கு விரதம் இருந்து மாலை வேளையில் அவருக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்ற அபிஷேக பொருள்களோட அபிஷேகம் நடக்கும் கணபதிக்கு. அதை போய் நீங்கள் தரிசனம் பண்ணாக்கா குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள், மன அமைதி இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியை பார்த்தீங்கன்னா மனமும் ஒரு அமைதி கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:15 11 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று காலை மணி 10:30 12 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:23 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 12:54 வரை திரிதியை திதி. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை புனர்பூச நட்சத்திரம். அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 1:02 வரை வணிசை கரணம். அதன் பிறகு பிற்பகல் 12:54 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:03 வரை கேட்டை நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு மூல நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். சரிங்களா? இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது. அதுக்காக மன வருத்தமோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது சந்திராஷ்டமத்தால் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம். அதுலேயும் எந்த தடையோ எந்த விதமான பிரச்சனையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களும் கருத்துகளும் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கேள்விக்கு கமெண்ட்ஸில் உடனுக்குடன் பதிலளித்து வருகிறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் தான் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் தெரியலை. சரி, பரவாயில்ல. ஊதும் சங்கை நம்ம ஊதிக்கிட்டே இருப்போம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை, நட்சத்திர பலனை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோககரமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தெய்வத்தின் அனுகூலம் அருளும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு தாய் வழி சொந்தங்கள் மற்றும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் ஒரு தொலைந்து போன பொருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இன்றைய நாளில் மன சந்தோஷப்படக்கூடிய நாளாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். அதில் மாற்றம் இருக்காதுங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் யாரிடமும் விவாதம் மட்டும் பண்ணாதீங்க. அதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு தடை தாமதத்தை மீறி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனமாற்றம் கடைசி நேரத்தில் ஏற்படும். ஆமாங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பெருமை எங்கும் பரவக்கூடிய அற்புதமான நாளுங்க. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுடைய பெருமையை இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமாங்க. அதனால் ஒரு காதில் தேன் வைந்து பாய்ந்தது போல் இருக்கும். யாருக்கு? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. அது மாதிரி குழந்தைகளால் இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி கிடைக்கும். யாருக்கு? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் உங்கள் எதிரி கூட இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கும். மனதிற்கு சந்தோஷமாகவும் இருக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கிற தன்மை ஏற்படும். இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி பணியில் ஒரு அடி முன்னுக்கு வரீங்க. இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு மேல் நோக்கி ஒரு பரந்த மனப்பான்மை எதிர்காலத்தை உத்தேசம் செய்து இன்றைய நாள் உங்களுக்கு சில திட்டங்களை தீட்டுவீங்க. அது நல்ல ஒரு வெற்றியும் காணும். இந்த நாளில் உங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான செயல் என்னன்னா, மறைந்த பொருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனதில் பட்டது நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயர்வதை நீங்களே கண்டுக்கலாம். ஆமாங்க. அது மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள யாரும் இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பேசணும். யார்ட்டையும் அர்ஜெண்ட்டாக சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது அல்லவா? அதனால் என்ன பேசுகிறோங்கிறத நிதானித்து பேசணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு நல்லா தெரிய வரும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டுங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதையும் செய்கிறதா, என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு ஒரு ப்ரெஷர் ஏறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசித்து நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னாளாக மாற தெய்வ வழிபாடு அவசியம் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வளர்ச்சியை நோக்கி இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கரம் நீட்டுவாங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்திலே கொஞ்சம் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். நீங்கள் வெளியிலிருந்து வரும் பணம் இன்னைக்கு தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனுபவத்தால் ஒரு கல்வி கற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் ஒரு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும்
வளர்ச்சியை நோக்கி இந்த நகர்வு இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது மன நிம்மதியை ஏற்படுத்துங்க. மனதிற்கு நிம்மதி இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இல்லவா? ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் மற்றவருக்கு இடம் கொடுப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய தொழிலகத்திலும் புதுசாக அங்கத்தினர் சேர்ப்பீங்க. வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்ட்னர்ஷிப் என்ற வியூகத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மாதிரி யூக வணிகம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அருமையான நாளுங்க. இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு 5, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் செய்தொழிலில். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுனால மனதுக்கு சந்தோஷம் வரும். அது மாதிரி உங்களை அறிந்து நீங்கள் இப்படி தான் என்றது உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் பேரில் பாசம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னாக்கா பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்கள் இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கொஞ்சம் முழு நேரமாக பயணத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் ஒழுங்காக போனால் கூட எதுக்க வர்றவன் படாதபாடுபட்டு வருவாங்க. அதனால் நிச்சயமாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது விருட்சக ராசி அன்பர்கள் ஒரு தெளிவற்ற மனநிலை இருக்க காரணத்தில் நீங்கள் அவசியம் பாதுகாப்பாக உங்களுடைய பயணத்தை செலுத்த வேண்டியது உங்கள் கடமை. சரிங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து போகணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை வராது. நன்மைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன இறுக்கம் மாறக்கூடிய நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய புகழ் பரவக்கூடிய நல்ல நாளுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் ஏற்படும். புகழுக்கு சில விண்ணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. யாரிடமும் இன்று பேசாமல் இருப்பதே உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஆமாங்க, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனக்குழப்ப தடுமாற்றத்தில் எந்த முடிவு செய்தாலும் அது சரியான முடிவாக இராது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது இந்த தனுசு ராசி அன்பர்கள். மூல நட்சத்திரத்தில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு எதாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா வெற்றியில் முடியும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனையால் பல இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பக்தி வழியில் இன்றைய நாள் மனதை செலுத்தினீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு பெரியதாக வராது. மழை போல் வந்தாலும் பனி போல் மாறிவிடும். ஆமாங்க, அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு காலச்சிறந்தது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாள் கொஞ்சம் சிந்தனையை தூண்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் எல்லை என்பது உங்களுக்கு புரிய வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் மனதுக்கு சந்தோஷமாக எதை செஞ்சாலும் அந்த பணியில் உங்களுக்கு மாபெரும் வெற்றியும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக கும்பராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை
கிழக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் இன்னைக்கு செயலில் காட்டுவீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் ஒரு படி மேலே சென்று வெற்றியை கூட்டும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடைகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு புரிய வருங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிற்கு ஒரு புதிய தெம்பு கிடைச்சது மாதிரி இருக்கும். நடக்காது என்று நினைச்ச காரியங்கள் இன்றைக்கி நடக்கும். அதனால் எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத விருந்தாளிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசித்து பேசணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவுகரம் நீட்டினா அன்போடு இருக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். அதனால் மன சந்தோஷம் ஏற்படுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பதோடு உங்களுக்கு காத்திருவார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.